இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ 40 வயசுக்காரருக்கு அவர்னால ரியல் எஸ்டேட்டில் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ண முடியாது. அது ரூல்ட் அவுட். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் சின்ன அமௌண்ட்டு நீங்கள் போடலாம், எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய க்ரோத் ஜாஸ்தி கம்பேர்ட் டு த கோல்டு. இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சார் லாஸ்ட் 1 இயரில் கோல்டு தானே அதிகம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்கல, நீங்கள் கோல்டை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ லாஸ்ட் 1 இயரில் கோல்டு கொடுத்துருக்கு. பட் கோல்டு நீங்கள் என்ன பார்க்கணும்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அது 10% மேலே கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அது ப்ரொடியூஸ் சம்திங். அதனால என்ன ஆகுதுன்னா கண்ட்ரிக்கு நிறைய பயன் இருக்குது. அந்த க்ரோத் ரியல் க்ரோத். தங்கத்தை பொறுத்தவரையும் இட்ஸ் ஒன்லி பை அண்ட் ஹோல்டு. அது ஒன்று. ரெண்டாவது ஒரு தேவை அப்படிங்கும்போது அந்த தங்கத்தை விற்பீங்களா அல்லது அடகு வைப்பீங்களா? மோஸ்ட்லி நீங்கள் அடகு வைக்க தான் பார்ப்பீங்க. விற்கிறது பார்த்தோன்னா நீங்கள் எதையோ லூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் when it comes to மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு எமோஷன் கிடையாது. நான் 5 லட்சம் போட்டேன், எனக்கு 10 லட்ச ரூபா இருக்குது, 15 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நீங்கள் எடுத்துருவீங்க. அதனால பெட்டர் வில் பி த மியூச்சுவல் ஃபண்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.